இந்த லவ் லைஃப்ல போய் நிறைய மாட்டிட்டு பாக்கியாதிபதினு சொல்றோம் இல்லையா, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் சொல்றோம். இவங்களுக்கு பாக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நேர்மையா இருக்கேன், நீதியா இருக்கேன், நியாயமா இருக்கேன்றதெல்லாம் ஒரு பக்கம் இவங்க வந்து எல்லாருக்கும் லெக்சரர் எடுப்பாங்க. பட் அதை அவங்க ஃபாலோ பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த தேர்ட் பர்சனால நிறைய பிரச்சனை வரும். ஏன் ஃப்ரெண்டோட லவர் வந்து அவ்வளோ பண்ணிடும், நீ என்ன பண்ணினு தோல் பொருத்திய புலின்ற மாதிரி வெளியில வந்து பாக்குறதுக்கு டெரர் பீஸா தெரிவாங்க, உள்ளுக்குள்ள பாசம்லாம் இருக்கும், காட்ட தெரியாது. இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணுகிட்ட வந்து எப்படி என்னெல்லாம் கிடைக்கும், அந்த அன்பு பாசம்லாம் தாண்டி இந்த சொத்துக்கெல்லாம் கணக்கு போடக்கூடிய நபர்களும் நல்லா இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், திருப்பி புரிஞ்சுட்டோம். அகைன் வந்துட்டு அதை ரீகனெக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை அமைந்து அப்படின்னா அந்த மாதிரி ரீகனெக்ட் ஆகக்கூடிய தன்மைகளும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் தான் நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காதல் ஜோதிடர் வந்திருக்கீங்க. ஸோ 12 ராசிக்காரர்களுக்கும் காதல் எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போறோம். அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள், இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிச்சயமா காலபுருஷனுக்கு 9ஆம் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். கிட்டத்தட்ட என்னன்னா இங்க வந்து குருதான் ஆட்சி அதிபதியா வர்றாரு. நான் எனக்கு வேணும் முடிவு பண்ணிட்டா நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். கிட்டத்தட்ட அந்த டைலாக் மாதிரிதான் வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு ஒரு லைஃப் இவங்களை தவிர இவங்களை யாராலையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அந்த மாதிரி நான் சுகபோகம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய நம்ம நிறைய வந்துட்டு விரும்புவாங்க. ஈஸியா போயிட்டு லவ்ல மாட்டி பிரச்சனை நிறைய சந்திக்கிறதும் இவங்கதான். ஏன்னா இங்க வந்துட்டு இந்த பூராடம் நட்சத்திரம்லாம் இருக்கு. ஸோ அது வந்து போராடம் மாதிரியும் வச்சுக்கோங்களேன். இந்த லவ் லைஃப்ல போய் நிறைய மாட்டிட்டு பாக்கியாதிபதினு சொல்றோம் இல்லையா, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் சொல்றோம். இவங்களுக்கு பாக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவங்களை லவ் பண்றவங்களுக்கு பாக்கியம். நல்லா யூஸ் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய யூஸ் பண்ணுவாங்கன்னு அந்த மாதிரிலாம் தன்மைகள்லாம் உண்டு. என்னன்னா பொதுவா வந்துட்டு இந்த குரு அப்படிங்கும் போது எனக்கு என்ன வேணும், எனக்கான விஷயங்கள் என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் யோசிக்காம முடிவு எடுத்துருவாங்க. நிறைய வந்து கனெக்ட் ஆகக்கூடிய நபர்கள். ஏன்னா இங்க குரு வந்துட்டு ஆட்சி பெற்ற வீடு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா புதனுடைய பார்வையும் இருக்கும். இவங்களுடைய எண்ணங்கள் செயல்கள்லாம் எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரு விஷயம் நான் விரும்பிட்டேன் அப்படின்னா அதுக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு என்னென்ன முடியுமோ அத்தனை வேலைகளும் செஞ்சு அதை கையில தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு ஆசான் மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க அட்வைசரா இருப்பாங்க. பட் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ண பிடிக்காது. நேர்மை தவறாதவர்கள்னு ஒரு விஷயம் உண்டு இல்லையா, இந்த நேர்மை தவற மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் ஆனா நான் சப்போஸ் எங்கேயாவது நான் நேர்மை தவறினேன்னா என்னை யாரும் நீ சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கக்கூடிய நபர்கள். நிறைய பாத்தீங்க இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருப்பாங்கல்ல, மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு இந்த தனுசு ராசியில இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய லவ் லைஃப்மே எப்படி இருக்கும் அப்படின்னா, மத்தவங்களுடைய எண்ணங்கள் அவங்கள, அதாவது ஒருத்தவங்க வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்றோம் இருக்குல்ல, இவங்களோட வாழ்க்கை பாடத்தை வந்து மத்தவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கும். இவங்கள மாதிரி லவ் பண்ணணும்டா, இவங்கள மாதிரி லைஃப் வாழணும்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க, உண்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் எனக்கு தேவை அப்படின்னா அது கண்டிப்பா எந்த விதத்துலனாலும் போராடி அதை தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களோட இது எப்படின்னா அந்த நேர்மை தவறாமைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகா போகும். ஒரு டீச்சிங் நம்ம படங்கள் கூட பார்த்துருக்கோம். ஒரு டீச்சரா வருவாரு, சூர்யாவும் ஹன்சிகாவும். எனக்கு அந்த சாரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனேன்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு முதன்மை சிங்கம் படத்துல வரக்கூடிய நிலைகள் இருக்க மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நேர்மை தவறாதவங்களா இருப்பாங்க. அவங்கள பார்த்து அவங்களோட லைஃப்ல எல்லாமே ரோல் மாடலா எடுத்துப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து இவங்களோட லவ் லைஃப் அப்படிதான் இருக்கும். இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க? ஒரு விஷயத்த இப்போ எங்கேயாவது போறாங்க அப்படின்னா அவங்களை கவனிக்க மாதிரி ஏதாவது இம்ப்ரெஸ் பண்றது. இப்போ நம்ம ஒரு பொது இடத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்பீச் இருக்கும், இப்படிதான் இருக்கணும், லைஃப்லாம் இப்படிதான் இருக்கணும், நிறைய தத்துவங்கள் பேசுவாங்க. நிறைய இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ண போறோம், இப்படிலாம் பண்ணணும் வைக்கணும்ன்ற மாதிரி அட்வைஸ் பண்ற மாதிரி பேசுவாங்க. இவங்களை பார்த்தே இவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. நிச்சயமா. பொண்ணு சைடுல எந்த மாதிரி இருக்கும்? பொண்ணு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பையனுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப வந்துட்டு உன்கிட்ட பிடிச்சதே இதான்டா, நீ ரொம்ப அழகா புகழ்ந்து தள்ளுறது, கவிதை எழுதி கொடுக்கறது, காதல் அப்படியே வார்த்தைகளால வர்ணிக்கிறது அந்த பையனை, அவ்வளவு விஷயங்கள். பையன் வந்துடுவான். நிச்சயமா உன்ன மாதிரி ஒருத்தர் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லடா, நீ செம்மடா,
அப்படி உனக்குன்னு ஒரு உருவத்தை வேற யாருனாலும் பதிக்க முடியாது. நீ அப்படி அந்த அளவுக்கு அன்பு காட்டுற, நீ அவ்வளவு இலக்க குணமா இருக்க, உன்னோட ஆட்டிடியூடே எங்கேயுமே வந்துட்டு திமிர்த்தனம் இல்லாத ஒரு ஆட்டிடியூட்ரா. நீ வந்து ரொம்ப சூப்பரா இருக்க. உன்னோட இறக்க குணமா இருக்கட்டும், நீ பேசுற தன்மையா இருக்கட்டும், அந்த பையனை பார்த்து உருகி 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 பேசுவாங்க பாருங்களேன். அந்த பையன் அதுலயே உருகிடும். ஆமா. அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய பையன். ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து இந்த அன்புக்காக இயங்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த அன்பை ஏங்க ஏங்க எங்கேயாவது இடத்துல கிடைச்சுதா அந்த இடத்துல சரௌண்டர் ஒட்டுமொத்தமான அன்புக்கும் அடிபணிச்ச மாதிரியான நபர்களா இருப்பாங்க. இவங்க அன்புக்காக இயங்கக்கூடியவங்க. சேம் அதே அந்த அன்பு கிடைக்குது அப்படின்னா அந்த அம்மா பிள்ளை பாசம்ன்றது தனித்துவமா இருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த குடும்பமா இருக்கக்கூடிய முடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இல்லாம இருக்கும். அதிகபட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில வந்துட்டு குடும்பத்துல இருந்து வெளில வரக்கூடிய சூழ்நிலைகள் மாதிரி அமைஞ்சிடும். ஈஸியா கனெக்ட் ஆகுறவங்க அப்படின்னப்போ இவங்க லவ்ல போய் விழுந்துருவாங்க. இப்ப இந்த பொதுவா வந்துட்டு இதுல கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நகைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுப்பாங்கல்ல, எதுலயுமே காஸ்ட்லி தாங்க. கொடுத்தா கூட ஒரு ரிங்கு போட்டு தான் அந்த போய் முதவே கரெக்ட் பண்ணுவாரு. தனுசு ராசிக்காரவங்க பாத்தீங்க அப்படின்னா பையனா இருக்கான்னு வச்சுக்கோங்க, காஸ்ட்லி அப்ரோச் தான். காஸ்ட்லி அப்ரோச் தான். எது கொடுத்தாலும் காஸ்ட்லியா தான் இருக்கும். அவங்க கிட்ட அந்த கோல்டு ரிலேட்டட் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி கையில பணம் சம்மந்தப்பட்ட நிறைய செலவு பண்ணுவாங்க. லவ்க்காக வந்துட்டு செலவு பண்றது, ஜாலியா ஊர் சுத்துறது, வெளியில அவுட்டிங் போறது, என்ஜாய்மெண்ட் அப்படின்னு வருவாங்கல்ல, அதுக்கெல்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்டிப்பா தனுசு ராசிக்காரங்களா இருப்பாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறவங்க வந்து இவங்களை ரொம்ப அழகா யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் தனுசு ராசி பையனா இருக்கானா அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் கடனை வாங்கி கூட செஞ்சிருவான். எல்லாமே பண்ணுவோம். எக்ஸ்ட்ரீமா பண்ணக்கூடிய நபரா இருப்பான். லாஸ்ட்ல என்ன ஆகும்னா அந்த பொண்ணு அதுக்கு உண்மையா இருக்கணும் இல்லையா? சப்போஸ் வீட்ல எனக்கு இஷ்யூஸ் ஆயிடுது, நான் வந்துட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு என் லைஃபே முடிஞ்சு போச்சு, நான் வந்து துறவியா போறேன்ற அளவுக்கு போகக்கூடிய நபர்களுமே பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களும் இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீமான லவ்னால எக்ஸ்ட்ரீம் தாங்க, ஆன்மீகம்னாலும் எக்ஸ்ட்ரீம் தாங்க. இவங்க கிட்ட நடுநிலைத்தன்மையே இருக்காது. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய மைனஸ். நிச்சயமா. அடுத்து மகர ராசிக்காரர்கள், இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிச்சயமா மகர ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம் அப்படின்னாலே வந்துட்டு தொழிற்சாலம் சொல்லுவோம் நம்ம பொதுவா. இங்க வந்து சனிதான் ஆட்சி அதிபதியா வர்றாரு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு அப்படிங்கிற கிரகம் வந்து நீச்சமாக்குற இடம். சேம் வந்துட்டு செவ்வாய் உச்சமாக்குற இடம். சோ இவங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழமைவாதிகளா இருப்பாங்க. நான் வந்து என்னுடைய ஒரு படம் பார்த்தேன். இந்த படத்துல இப்படிதான் அவங்க லவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அந்த பழங்காலத்து விஷயங்கள் நிறைய வந்து பார்க்கக்கூடிய விரும்பக்கூடிய நபர்கள். தாவணி பாட சட்டை போடுறது ரொம்ப பிடிக்கும் ஒரு பொண்ணுக்கு. ஒரு ஹோம்லியா இருக்காளா அது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எங்க அம்மா வந்துட்டு இப்படிதான் இருப்பாங்க, என்னோட வீட்டுல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க, உன்னை வந்து மாடர்ன் ட்ரெஸ்ல பாக்கிறத விட நீ நீ வந்து ட்ரெடிஷ்னலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்துட்டு இந்த ட்ரெடிஷ்னல் முறைகளை நிறைய ஃபாலோ பாரம்பரியமா விரும்புறவங்க. எக்ஸ்ட்ரீமா வந்து பாரம்பரியத்தையும் விரும்புவாங்க, எக்ஸ்ட்ரீமா மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகு பார்க்கணும், அது என்கிட்ட மட்டும் இருந்துக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரீமா வந்துட்டு அது மாதிரி ஆசைப்படக்கூடிய நபர்கள். ஒரு ஒரு சில படங்கள்லாம் பார்த்துருப்பேன், நிறைய முடி வளர்த்து ஜட பின்னி அதுல பூ வச்சிருக்கு, அதுதான் அவளுக்கு அழகேன்னு சொல்லிட்டு. இப்ப கூட நம்ம ரீசெண்டா ஒரு படம் பார்த்திருப்போம், இந்த கட்டா குஸ்தின்னு ஒரு படம் வந்தது. விஷ்ணு விஷால் நடிச்ச படம். அதுல வந்து அவர் வந்து ரொம்ப ஊர்ல வந்து கெத்தான ஆளு, நான் வந்து ரவுடி தான், என்னைய தாண்டி வேற எதுவும் இதாயிடக்கூடாது, அந்த பொண்ணு வந்து படிக்காத பொண்ணா இருக்கணும், அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலா இருக்கணும் அப்படின்லாம். திடீர்னு ஒரு பிரச்சனை, என் புருஷனை என்ன மீறி தொடுங்கடா பாப்போன்ற மாதிரி அந்த பொண்ணு இறங்குச்சு பாத்தீங்களா, அப்படியே அதிர்ந்து போயிட்டாருல. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு சண்டை போடுவாங்க. நிச்சயமா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆணாதிக்கம் நினைஞ்ச பொண்ணா, ஐயோ என்னடா நம்ம இவ்வளவு பார்த்து விரும்பணுமே அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெடிஷனல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது கடவுள் தான் உங்களுக்கு முடிவு பண்ணும். அந்த மாதிரி அமைஞ்சுன்னா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி. எப்பவுமே நம்ம எதை ஆசைப்படுறோமோ அதோட ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அமைவாங்க. அது வேற விஷயம். அதுல என்னன்னா இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வந்த சண்டைக்கு விட மாட்டேன்னு வாங்க இல்லையா, இவங்களும் அந்த கேட்டகரி தான். கிட்டத்தட்ட எதுக்கும் போக மாட்டேப்பா, ரொம்ப நான் நியாயமா இருப்பேன், நேர்மையா இருப்பேன், நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன். நிச்சயமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஆனா ஒரு வாய்ப்பு கிடைச்சா யாருமே வந்துட்டு நல்லவங்களா கெட்டவங்களா அப்ப தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இவங்க எல்லாம் வாய்ப்புகளுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள். வாய்ப்பு கிடைச்சா இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க அப்படின்னு. ஏன்னா குரு நீச்சமாக்கூடிய இடம். என்ன அடையாளப்படுத்திக்கிறதுக்கு எனக்கான விஷயம் தேவைன்றதுக்கு நான் எந்த இது வேணா பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நிலைகளை அனுபவிக்கக்கூடிய நபர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மகர ராசிக்காரங்க. வேலைன்னு வந்தா வெள்ளைக்காரன் வாங்கல, இவங்க எல்லாம் முதல்ல வந்துட்டு வேலையை ரொம்ப லவ் பண்ணக்கூடிய நபர்களா இருப்பாங்க. படு சோம்பேறிகள்னு வச்சுக்கலாம். இனிமே ஒரு பொண்ணுட்ட டைம் சொல்லிட்டு அந்த டைமுக்கு போகாத ஆட்களே பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மகர ராசிக்காரங்க. நேர்மையா இருக்கேன், நீதியா இருக்கேன், நியாயமா இருக்கேன்றதெல்லாம் ஒரு பக்கம். இவங்க வந்து எல்லாருக்கும் லெக்சரர் எடுப்பாங்க, பட் அதை அவங்க ஃபாலோ பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏதோ ஒரு வகையில வந்துட்டு அந்த பிரச்சனை சந்திக்கிறது இவங்களா இருப்பாங்க. இந்த ஒரு அசம்பந்தமா இருக்காத, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் திட்டுவாங்கல்ல. வந்தாலும் வேலைன்னு வந்துட்டா நைட்டு போலும் நான் என்
போய் வேலை செய்யறான், ம். எனக்குன்னு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். நிறைய பிள்ளைங்க புலம்பதை பார்த்தோம். ஆமா ஆமா. முதல்ல வந்து உனக்கு ஒய்ஃப் யாரு அப்படின்னா, வேலை தானே உனக்கு ஒய்ஃப், அதுக்கு எதுக்குலாம் என்ன கல்யாணம் பண்ண? இந்த எந்திரன் படத்துல நம்ம ரஜினி சார் கூட நிச்சயமா அப்படிதான் இருப்பாரு. அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். வேலையை கல்யாணம் பண்ணிட்டே இருந்திருக்கலாமே, நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ற அப்படின்ற அளவுக்கு புலம்பக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மகராசில இருப்பாங்க. இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நிறைய ஆசைகள் இருக்கும். இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வருவாரு, நாங்க இப்படி வெளியில போனோம் அப்படிலாம் நிறைய கனவு கண்டுட்டு இருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்தா ஒரு ஆஃபீஸ் லீவ் போட முடியாது. ம். இந்த மாதிரி நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மகராசில இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கும்போது இந்த தேர்ட் பர்சனால நிறைய பிரச்சனை வரும். ம். ஏன் ஃப்ரெண்டோட லவ்வர் வந்து அவ்வளோ பண்ணினான், நீ என்ன பண்ணின எனக்கு அப்படின்னு கேட்டு சண்டை போடுற பிள்ளைங்கலாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மகராசில இருப்பாங்க. பாட்டு இருக்குல்ல மேம், ஆமா. அடுத்தாத்த அத்திம்பேல பாத்தேலா. அத்திமேல் பாத்தேலா அப்படின்ற மாதிரிதான் இவங்க அதை பண்ணினா அவ அதை பண்ணினா எனக்கு ஒண்ணுமே நீங்க பண்ணல அப்படின்னு புலம்பக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருப்பாங்க. மகராசி. பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. அவன் அவன் என் ஃப்ரெண்டோட லவ்வர் என்ன பண்ணா, அவளுக்காக வந்துட்டு அவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு இவ்வளவு தூரம் பண்ணினா, என்னென்ன பண்ணிருக்கா, நீ ஏதாவது எனக்கு பண்ணினியா ம். அப்படின்ற அளவுக்கு சண்டை போடுறது. அடுத்தவங்கள பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள்னு வச்சுக்கலாம். மகர ராசிக்கார பெண்கள் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க? நிச்சயமா மேம். அவங்களுமே வந்துட்டு நிறைய நீதி நேர்மைன்னு இருக்கக்கூடிய நபர்கள் தான். ம். கிட்டத்தட்ட இந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த அந்த பொண்ணு பார்த்தா எனக்கு அந்த பையன்ட்ட வந்து என்னோட என்னோட அன்பு கிடைக்குது. ம். ம். ரொம்ப வந்துட்டு கேரிங்கா பாத்துக்கிறான், உண்மையா இருக்கான். ம். எனக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ, எனக்கு எதெல்லாம் எனக்கு பிடிக்குமோ அது எல்லாத்தையும் அவன் வந்துட்டு அழகா ஒரு சேர்த்து வச்சு கொடுப்பாங்கல்ல. ம். இது இந்த பையனுக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ் போட்டா அழகா இருக்கும், இந்த பொண்ணுக்கு இது போட்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அவங்க லவர்ஸ்குள்ள வந்துட்டு பார்த்து பார்த்து பண்றது இருக்குல்ல. இந்த மாதிரி எல்லாம் கிஃப்ட் கொடுக்கறது, அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ண வச்சுக்கிறதுக்காக இந்த வேலை எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே. அவங்களுடைய குணாதிசயங்களை பத்தியே வர்ணிக்கிறது, ஆசை ஆசையா அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் போட்டா அழகா இருப்பான், இவனோட கோவமே இதுதான் அழகு. இந்த மாதிரி அவன் வேலையில வந்து கரெக்டா இருக்கான், ம். யாருக்கும் வந்துட்டு எதுவும் பண்ணல. அவனோட வேலைன்னு வரும்போது அவன் ரொம்ப ட்ரூவா இருக்கான், உண்மையா இருக்கான். எனக்கு அதுவே அவன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி என்னோட பிள்ளைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மகர ராசி. மகராசி. அவங்க லவ்வே வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். நிறைய இந்த கெட்ட பேர் வாங்குறது, அவமானப்படுறது நிறைய நடக்கும். ம். எக்ஸ்ட்ரீமா மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய ஈடுபாடு காட்டக்கூடியவங்களும் இவங்க தான். ம். என்னோட குடும்பம் விட்டு போயிடக்கூடாது, சொந்தத்துல கல்யாணம் பண்றவங்க, அந்த பாரம்பரியத்தை நிறைய ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா தான் அவங்க ரியாக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை அமைச்சு கொடுத்துரும். ம். எக்ஸ்ட்ரீமா போயிட்டு தவறுகள் பண்ணக்கூடிய நபர்கள். ஒரு பொண்ணு வந்துட்டு கல்யாணம் ஆயிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்கலைங்க. ரொம்ப பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ம். கொஞ்சம் வயசான அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையே இல்ல, எனக்கு அது ஏத்துக்கவே முடியல. ஸோ நான் அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு இருக்கேன். ம். ம். இந்த மகர ராசிக்காரங்க இந்த மாதிரிலாம் ஒரு நிலைகள்ல கனெக்ட் ஆகக்கூடியது. அதே பையனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பையன் வந்து மகர ராசி பையனா இருக்கான். எனக்கு அந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பையன் வந்து கனெக்ட் ஆவான். ம். இதே மாதிரி பொண்ணா இருக்கும் பட்சத்துல வந்து அவர் ரொம்ப நல்லவருங்க, உண்மையா இருக்காரு. அவங்க ஒய்ஃப்க்கு தான் அவங்கள பாத்துக்க தெரியல. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இறங்கி ஹெல்ப் பண்றேன், சப்போர்ட் பண்றேன். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியான ஒரு நிறைய நிலைகளை அமைச்சு கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியா இருக்கும். ஓகே. அடுத்ததா கும்ப ராசிக்காரர்கள், இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கும்பம் எடுத்துட்டாங்கன்னா காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடம் அப்படிங்கும்போது இந்த கும்பம் அப்படின்றப்போ ஏன் எடுத்துக்கோங்க, கும்பத்துக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். எங்கேயுமே சனி ஆட்சி அதிபதியா வர்றாரு. ம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க சூரியனுடைய பார்வைப்படக்கூடியது. நாங்க நேர்மையா இருப்போங்க, உண்மையா இருப்போங்க. வேலைன்னு வந்தா வேலைக்காரன் இவங்களுக்கும் அந்த சூட்டபிள் கொடுத்துடலாம். ஏன்னா ரகசியங்கள் நிறைய இருக்கும் அவங்ககிட்ட. ம். ஒரு காதல் தோழியை சந்திக்காத நபர்கள் இருக்கவே மாட்டாங்க. ம். பட் என்னோட குடும்பங்க, என்னோட கௌரவம், எங்க குடும்பத்தை மீறி என்னால பண்ணிட முடியாதுன்னு நிறைய வந்து உள்ளுக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிட்டு அப்படி ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நபர்களுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த கும்பராசியில இருப்பாங்க. பொதுவாக அந்த ராகுனுடைய நட்சத்திரம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிறதுனால எதையுமே பிரம்மாண்டமா செய்யணும்னு ஆசைப்படும். ஏதாவது ஒரு அவப்பெயர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் தள்ளப்பட்டுரும். காரணம் என்னன்னா எதையுமே வந்துட்டு விடாப்படியா செய்யணும்னு நினைப்பாங்க. அதுவே வந்துட்டு ரொம்ப ஒரு ப்ரெஷர் பண்ணும்போது என்னவோ அதை கைவிட்டு போயிடும் இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட இவங்களோட தவளையும் தன் வாயால் கெடுன்ற வார்த்தை உங்களுக்கு சொல்லிக்கலாம். ம். இவங்களோட வார்த்தைகள் எப்படின்னா கொஞ்சம் கூர்மையா இருக்கும். ம். ம். ஆயுதங்கள் மாதிரி சில டைம்ஸ்ல வந்துட்டு குத்தி பேசிடுவாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு பாராட்ட தெரியாது. நீ என்னை பாராட்டிட்டு மட்டும் பாரேன், நான் உனக்கு அவ்வளோ உண்மையா இருப்பேன்னு நினைப்பாங்க. பட் இவங்களுக்கு அந்த பாராட்டுன்றதே அவங்க வாயில தான் வரது. நீ சூப்பரா பண்ணியிருக்கப்பா, நீ நல்லா இருக்க, நீ இப்படி இருக்க, அந்த ஒரு அழகு கூட நேர்மையா போயிட்டு சொல்ல தெரியாது. மறைச்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க, மனசுக்குள்ள போட்டே வச்சுக்குவாங்க. ஓகே இது பண்ணியிருக்காங்க, அந்த பாராட்ட கூட மாட்டாங்க. லவ் இருக்கும், பட் அதை வெளிப்படுத்த தெரியாதா? அதான் உண்மை. அவங்க ரொம்ப அழகா ரசிக்கக்கூடிய நபர்கள், அதை வெளிப்படுத்த தெரியாது. ம். நான் வந்து என்ன சொல்லுவாங்க இல்லையா, உள்ள வந்துட்டு பசுத்தோல் போர்த்திய புலி. புலின்ற மாதிரி வெளியில வந்து பாக்குறதுக்கு டெரர் பீஸா தெரிவாங்க. உள்ளுக்குள்ள பாசம்லாம் இருக்கும், காட்ட தெரியாது. ம். ம். அதை வெளிப்படுத்துறதுக்கான சூழ்நிலை அமைச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் உங்களை பொறுத்த வரைக்கும். இவங்க வந்து ஃபினான்ஷியலாவும் சரி ரொம்ப ஒரு ஸ்டேபிளா இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. எப்பயுமே வந்துட்டு வேலை, பணம், பொருளாதாரம் இதுல வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். இவங்களோட லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா
ஒரு பையனா இருக்கா, ஒரு பொண்ணா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்புக்காக ஏங்குறது, பாசத்தை கொடுக்குறேன்ற பேர்ல நிறைய அவங்களுக்கு வந்து ஃபேக்கா இருந்தாங்க அப்படின்னா முடிஞ்ச ஜோலி வச்சு செஞ்சுருவாங்க. உண்மையா இருக்காங்கன்றப்போ எக்ஸ்ட்ரீமா வந்து பாசம் கொடுக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். இந்த பையன் வந்து கும்பராசியா இருக்காரு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து தான் இம்ப்ரெஸ் பண்ணுவான். இவங்கள பார்த்து அவன் பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகும். இறக்க குணம் ஜாஸ்தியா இருக்கும். ஹெல்பிங் மைண்டடா ஒவ்வொரு விஷயத்தையும் போயிட்டு இறங்கி பண்றது இதெல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா சனி அப்படிங்கும்போது இறங்கி எல்லா வேலையும் செய்வாங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கூட அந்த இடத்துல அந்த பையனை தூக்கிட்டு அந்த நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அவனை பார்த்து, ஷோ எனக்கு அந்த பார்த்தா நான் இம்ப்ரெஸ்ஸே ஆனேன். அவ்வளோ ஹெல்ப் பண்றாரு. இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ற பையன் நம்ம லைஃப்ல வந்தா சூப்பரா இருக்கும். அப்படியே இந்த பிள்ளை இம்ப்ரெஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு நிலைகள்லாம் கொடுக்குறது. அந்த ஹெல்பிங்கா உண்மைத்தன்மை எப்படி இருக்கும் கும்பராசிக்காரர்கள் காதல்ல? காதலை பொறுத்தவரைக்கும் அவங்க எப்படின்னா, ரொம்ப ட்ரஸ்டடா இருப்பாங்க. பட் அந்த சில நேரங்கள்ல அவங்களுடைய ரகசியம் சொன்னேன் இல்லையா? இவங்களுடைய மனசுக்குள்ளார சில ரகசியங்கள்லாம் இருக்கும். அது மாரி நல்லது, கெட்டது எல்லாமே கலந்து ஒரு கலவையா இருப்பாங்க. கும்பராசியை பொறுத்தவரைக்கும். ஸோ உண்மையா இருக்கணும்னு நெனைப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அதுதான் சொன்னேன், ஒரு வீட்டுக்காக, தன்னுடைய குடும்பத்தின் அந்த ஒரு காரணத்தினால அவங்களுடைய லவ் சக்சஸ் பண்ணி கொண்டு போகாத நபர்களும் நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, கும்பராசிக்காரங்களா இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரீமா குடும்பத்தை மீறி ஒரு துணிச்சலான விஷயங்கள செய்யக்கூடிய நபர்களும் கும்பராசியில தான் இருக்காங்க. கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது எந்த மாதிரியான கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க இவங்க? இவங்கள பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, அந்த நீட்னஸ் ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள். நான் நீட்டா இருக்கணும் இல்லையாப்பா, ஆனா நான் நீட்னஸா இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்கள். இவங்க ஒரு இடத்துக்கு போனா கூட அந்த இடம் ரொம்ப கிளீனா இருக்கணும், சுத்தமா வச்சுக்கணும்னு நெனைப்பாங்க, காஸ்ட்லியா இருக்கணும்னு நெனைப்பாங்க. ஒரு பெர்ஃப்யூமா இருக்கட்டும், எப்பயுமே வந்துட்டு ஒரு வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுதான் அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமாவே இருக்கும். அது மாரி இம்ப்ரெஸ் பண்றதுக்கான இது. கோல்டு இல்லாம இருக்க மாட்டாங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு விரும்பக்கூடிய ஆண்கள் பார்த்தீங்க பையனா இருக்காங்கன்னு சரி, பொண்ணுக்கு வந்து கிஃப்ட் குடுக்குறதுல கோல்டு குடுப்பாங்க. அதே மாரி அ கும்பராசிக்காரங்களா இருக்கவங்களுக்கு வந்து இந்த கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நெறைய பரிமாற்றங்கள் பண்ணக்கூடிய நிலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இவங்க குடுத்துப்பாங்க. அதி புத்திசாலிகள்னு சொல்லலாம். 5ஆம் இடம் எடுத்துட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட புதன் தான் 5ஆம் இடமா வரும். இவங்களுடைய நிலைய பொறுத்தவரைக்கும் அதி புத்திசாலிகள். எல்லாத்துலயும் கால்குலேட்டிவ் மைண்ட். இது இது ஒண்ணு ஒண்ணு போட்டா 2ஆ விதை ஒரு விதை போடுறேன் அப்படின்னா, அது எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் ஆகும். கால்குலேட்டிவா இருப்பாங்க. இந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ணா, அந்த பொண்ணுட்ட இருந்து எப்படி என்னென்னலாம் கிடைக்கும். அந்த அன்பு, பாசம்லாம் தாண்டி இந்த சொத்துக்கெல்லாம் கணக்கு போடக்கூடிய நபர்களும் உங்களா இருப்பாங்க. அதே மாரி இந்த ஒரு பொண்ணா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னா, இவன கல்யாணம் பண்ணிட்டா நமக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்டிவ்லாம் கிடைக்கும். பொதுவா வந்துட்டு இந்த குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கிரன் இங்க உச்சமாகக்கூடிய இடம். ஸோ அதனால இவங்களோட லவ் லைஃப்ல வந்து நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுமே பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி. புரிஞ்சு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். இல்ல அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய ப்ராப்ளம் சந்திக்கிறது பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியா இருக்கும். அதி புத்திசாலிங்கள் எல்லாத்துலயும் கால்குலேட்டிவ். அதிகமா பணம் செலவு பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கருமித்தனம்ன்ற மாதிரி இருக்கும். ஆனா அவங்ககிட்ட வந்துட்டு எதிர்கால வாழ்க்கையை பத்தின சிந்தனைகள் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்க. இது ஆணா இருக்கும் பட்சத்தில், பெண்ணா இருக்கும் பட்சத்தில் 2 பேருமே அப்படிதான். நிச்சயமா. அடுத்ததா கடைசியா மீன ராசிக்காரர்கள் இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? மீனராசியை எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இங்க பாத்தீங்கன்னா குரு உச்சம், அதாவது குருவினோட ஆட்சி பெற்ற வீடு, சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சமா கூடிய லவ் பிரேக்கப் இல்லாத ஆட்கள்னே இல்லைன்னு தான் சொல்லலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீமான ஒரு லவபுளான பர்சன்ஸ். எதையுமே வந்துட்டு நிறைய விரக்தி, வருத்தம், கோவம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே உள்ளுக்குள்ள போட்டு அடக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள்னு ஒரு பக்கம் சொல்லலாம். இவங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ப்ளசன்டபுளா இருக்குமா. குரு, அதாவது குருன்றப்ப எனக்கான விஷயம் எது வேணுமோ அவங்க சாதிச்சுப்பாங்க. நிறைய பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்களும் இந்த மீனராசியில இருப்பாங்க. எனக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன். ஆனா அது வெளியிலேயே தெரியாது. ஆனா நான் எதையுமே அனுபவிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எமோஷனலா இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க தான். எக்ஸ்ட்ரீமான இன்னொரு இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா? நான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன். எனக்கான ஹாப்பினஸ் எல்லாமே கிடைக்குது. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்களும் அவங்க. எக்ஸ்ட்ரீமா 2 விஷயம். ஒண்ணு ஞான மார்க்கத்துல போகக்கூடிய நபர்கள் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா மீன ராசியில இருப்பாங்க. குரு, சுக்கிரன் எனக்கு வாழ்க்கையே போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. எப்பா சாமி நான் இந்த வாழ்க்கையில அனுபவிச்சதெல்லாம் போதும். எனக்கு ஒரு முக்தி கிடைச்சா போதும் அப்படின்னு போகக்கூடிய நபர்களும் இவங்க தான். அடுத்து என்ன? அடுத்து என்ன? அடுத்து என்ன? என்னோட வாழ்க்கையில அடுத்து என்ன? அப்படின்ற மாரி ஒவ்வொரு அட்வென்ச்சருக்காக வெயிட் பண்ணுவாங்கல்ல. அந்த மாரி நபர்களும் மீன ராசிக்காரவங்க தான். ஸோ இவங்களோட லவ் லைஃப் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, ரொம்ப நல்லா இருக்குமா. என்னோட வயசுல மூத்த பொண்ணா இருக்காங்க. நாங்களும் 2 பேரும் ஒரே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம். ஆனா அந்த பொண்ணோட லவ் லைஃப் கேட்கும்போது, அ அவங்களுக்கு ஒரு லைஃப் இருந்திருக்கு. பாஸ்ட் லைஃப். ஐயோ! எனக்கு கேட்கும்போதே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ச்சே! இவ்ளோ ஒரு நல்லவங்களா இருக்காங்க. அப்படின்ற அளவுக்கு இறங்கி போயிட்டு, வயசு மூத்த பொண்ணு. பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் லவ் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவங்க எல்லாம் மீனராசி. அந்த இரக்கம் அப்படிங்கிறது இந்த மாரி இருக்கும். தன்னுடைய நிலைய வந்துட்டு மாத்திக்கிறது. ரொம்ப லோன்லியா இருப்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகக்கூடிய நபர்கள். இதே ஒரு பையனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணு பழகுறா. வயசுல வந்து ரொம்ப இளைய பையன். என்னை விட ஒரு 3 வருஷம் இளைய பையங்க.
அவரோட லவ் லைஃப் கேட்கும்போது அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் சொன்னாரு. ம். எனக்கே ரொம்ப கஷ்டமா எடுத்து. இவ்ளோ நல்ல பையனுக்கு இவ்ளோ வயசுல சொல்றாங்க அப்படின்ற மாரி அவங்களுடைய வாழ்க்கையில பங்கு போட்டுக்கிறாரு. ம். இந்த மாரி ஒரு நிலைகள்ல பாத்தீங்க அப்படின்னா, வயது வித்தியாசம் இல்லாத காதல் வரும் கண்டிப்பா இந்த மீனராசிக்காரர். வயது வித்தியாசம் இல்லாத ஒரு காதல். ம். அதே மாரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க லவ் பண்ணிட்டு இருந்தோம். திருப்பி பிரிஞ்சுட்டோம். அகைன் வந்துட்டு அத ரீகனெக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அமையுது அப்படின்னா, அந்த மாரி ரீகனெக்ட் ஆகக்கூடிய தன்மைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ம். மீனராசியில வரும். இவங்களோட லவ் லைஃப் பொறுத்தவரைக்கும் சந்தோஷப்படுத்தி பார்க்கறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ம். அ மீனராசிக்கார பையனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ண சந்தோஷப்படுத்தி பார்ப்பான். ம். சப்போஸ் அந்த பொண்ணா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையனுக்கு என்னென்ன வேணுமோ அவனுக்கு அவனுடைய யூஸ் பண்ணக்கூடிய அன்றாட தேவையில இருந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்துட்டு இந்த இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும் உனக்கு. இத இந்த க்ரூமிங் பண்ணிக்கோ. அட்வைஸ் பண்றதுல இருந்து, அதே மாரி வந்துட்டு ஒரு காஸ்ட்லி ட்ரெஸ் வாங்கி குடுத்து, அந்த பையன கோட் ஷூட் போட்டு அழகு பார்க்கறது. இந்த மாரி நான் ஒரு ஆட் ஷூட் பார்த்தேன். இந்த ட்ரெஸ் போட்டா உனக்கு அழகா இருக்கும். அப்படின்ற மாரி பார்க்கக்கூடியது. ம். ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு செய்வாங்க. அந்த பையன் எதுலலாம் அழகா இருப்பான், அவுட் ஆஃப் லுக்ல அழகா இருப்பான், அப்படின்னு ஒவ்வொன்னையும் பார்த்து சிறப்பா செய்யக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த மீன ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. நிச்சயமா மேம். க பணம், பொருளாதாரம் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாவே இருக்காது. ம். அந்த அழகு அன்னைக்கு வாழ்க்கைய வந்து நான் ஹேப்பியா ஃபீல் பண்றேனா, சந்தோஷமா வாழ்றேனா, அது பெரிய ஒரு நிறைவு அப்படின்னு பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் கண்டிப்பா மீன ராசிக்காரங்க. கரண்ட் சிச்சுவேஷன்ல எனக்கு வந்து மெமரிஸ் எப்படி இருக்கணும்னா, ஒரு அடுத்து நான் என்னோட ஃபியூச்சர்ல என்னோட வாழ்க்கையில என்னோட லவ்வபிளான ஒரு பதிவுகள் எப்படி இருக்கணும், ரொம்ப சூப்பரா இருக்கணும். அந்த பதிவுல நான் பதிஞ்சு வைக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள்னு எடுத்துக்கலாம். மீனராசிக்காரர்கள். ஓகே மேம். நிறைய லவ் பிரேக்கப் சந்திக்கிறதும் உண்மைதான். ஏன்னா புதன் நீச்சமாகுது இல்லையா? அதிகபட்சமா போயிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்றேன்ற பேர்ல நிறைய சொதப்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ம். அந்த சொதப்பி வைக்கிறவங்களும் இவங்க தான். கண்டிப்பா மீன ராசிக்காரங்க அந்த சொதப்பல்ல பயங்கரமான அடி வாங்கக்கூடிய நபர்கள்னு சொல்லணும். நிச்சயமா மேம். ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள குணாதிசயங்கள் லவ் லைஃப்ல எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நன்றி மேம். வணக்கம்.